அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்நாளுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இன்றைக்கி புது நாள் தேவன் கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை கூட்டி கொடுக்கறதுக்கு தேவனுக்கு நாம் நன்றி தான் சொல்லணும். ஒவ்வொரு நாளும் யாருக்கும் கிடைக்காத ஸ்லாகியம் நம்மளுக்கு கொடுக்குறார். எப்பொழுதும் சமாதானமாக சந்தோஷமாக என் பிள்ளைங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருப்போம். ஆனாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். ஒவ்வொருத்தர் ஐயோ எதுக்கப்பா இந்த நாள் வந்து இந்த நாள் இன்னும் காலையிலேருந்து சாயந்தரம் வர எந்த கடனுக்காரன் வரணும், எந்த நிந்தைகளோ அவமானங்களோ வருதோ, ஒவ்வொருத்தர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப வேதனையாக. ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து சாயந்தரம் வர பயந்து பயந்து வாழ்கிறவங்களாங்க இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிறாங்க ஜனங்கள்லாம், இப்படி இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் பொறாமை. நல்லா இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க, கெட்டு போனாலும் பார்க்க மாட்டாங்க. குறை சொல்லுவாங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் குறை. பொறாமைப்படுவாங்க. அவங்க அப்படி இவங்க இப்படி அப்படின்னு சொல்லி. நல்லா இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க, கெட்டு போனாலும் பார்க்க மாட்டாங்க. இந்த உலகம் அப்படி தாங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது கூட பாருங்கள், அவர் எவ்வளோ நன்மைகள் செய்யும்போது கூட அவர் எவ்வளோ குற்றங்களை கண்டுபிடித்தாங்க பார்த்தீங்களா? அவர் நன்மை செய்கிறதுக்காக இது உலகத்துக்கு வந்தார், நன்மை செஞ்சார். ஆனாலும் அவங்க மேலே குற்றம் கண்டுபிடிச்சார்கள், பொறாமைப்பட்டாங்க. மொர்தெகாய் பாருங்க, அவர் நல்லதாக செஞ்சார். ஆனால் ஆமான் என்ன பண்ணார், ஒரு தூக்க மரம் செஞ்சு வைத்தார். ஆனால் பாருங்கள், தேவன் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாருங்க. ஆனால் ஆமானுக்கு மொர்தெகாய் செஞ்ச அந்த தூக்க மரத்தில் போய் ஆமானு போட்டார். நம்ம பார்க்குறோம். தானியேல் பாருங்கள், தானியேல் அந்த ராஜாவுக்கு உண்மையாக இருந்தார். எல்லா வேலை விஷயத்துலவும் ஜபத்துலவும் எல்லாத்துலவும் உண்மையாக இருந்தார். அங்கே கொஞ்சம் சிலர் இருந்தாங்க, என்னென்ன பொறாமை. இந்த ராஜா தானியேல் நேசிக்கிறாரு, நம்மளை நேசிக்க மாட்டேன்றாரு, எப்படியாவது இவனு மேலே குறை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால ஒரு சிலை செஞ்சார். ஆனால் ராஜா கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க, அது வணங்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து கூட வாங்கிட்டாரு. ஆனால் தானியேல் என்ன பண்ணார், ஜீவனுள்ள தேவனை மட்டும்தான் நான் வணங்குவேன், இந்த சிலை நான் வணங்க மாட்டேன்னு சொல்லி பயப்படாமல் அவர் என்ன பண்ணார், ஜபித்தார். 3 வேளை அவர் ஜபித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுபோல் அன்பானவர்களே, உங்களை மேலே பொறாமைப்படுறாங்களா, உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்களா, உங்களை பார்த்தா செவிக்கிறாங்களா, பொறாமைப்படுறாங்களா, இதெல்லாம் பாருங்கள். ஒவ்வொருத்தரையும் நம்ம தேசத்தில் இப்படி இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கவலைப்படாதீங்க. வேதத்தில் பாருங்கள், ஒரு வசனம் சொல்லுது, யாத்திராகமம் 14:14 நீங்கள் பாருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்களாக என்றார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், நீங்கள் சும்மா இருங்க. ஒரு ஊழிக்காரனை பார்த்து ஊழிக்காரனை பொறாமைப்படுவான், விசுவாசிகளை பார்த்து விசுவாசிகளை பொறாமைப்படுவாங்க. தேவனை தெரிந்த ஜனங்கள், அபிஷேகம் பெற்றுக்கொண்ட ஜனங்கள், வேதத்தை வாசிக்கிறவங்க பொறாமை, இப்படியெல்லாம் இருக்குதுங்க. அதனால் அன்பானவர்களே, உங்களுக்கு கூட அப்படி பொறாமைப்பட்டவங்க, குறை சொல்கிறவங்க, உங்களுக்கு விரோதிகள், உங்களை பார்த்து கேவலமாக பேசுகிறவங்களே இருக்கலாம். ஆனால் நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆனால் இயேசுவே சொல்லிட்டார், இந்த உலகத்தில் உபதிரவங்கள் உண்டு, திடன்னு கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயிக்கிறேன்னு சொன்னார். எங்கே பார்த்தாலும் பொறாமை. இந்த எலெக்ஷனில் பாருங்கள், பொறாமை, எங்கே பார்த்தாலும் பொறாமை. ஜனங்கள் ஒருத்தர் பார்த்தா ஒருத்தர் பிடிக்க மாட்டேங்குது. நல்லா இருந்தாலும் பார்க்க மாட்டேன்றாங்க, கெட்டு போனாலும் ஆதரிக்க மாட்டேன்றாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்பானவர்களே, உங்களுக்கு விரோதமாக அப்படி யாராவது இருந்தால் கூட தைரியமாக இருங்க, கர்த்தர் உங்களுக்காக இன்றைக்கு யுத்தம் பண்ணுகிறேன்றார். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த யுத்தங்கள் வைராகியங்கள் எங்களுக்கு வேண்டாம், எங்களை மேலே யுத்தம் பண்ணவர்களை நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் செய்யுங்க, அவங்கள நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்கள் மூடி ஜெபிங்க. ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக தேவனுக்கு நன்றி சுவாமி. இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கூட கேட்குற
ஒவ்வொரு கர்த்தாவை பிள்ளைங்களை தேவன் நீர் ஆசீர்வதிக்கணும். அவங்களுக்கு விரோதமாக என்ன காரியங்கள் இருந்தாலும், யார் பொறாமைப்பட்டாலும், யார் என்ன செய்தாலும், தேவனை சொல்லியிருக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. அவங்க பிள்ளைங்களை கர்த்தாவே சும்மா இருக்கும்படி, எந்த ஒரு எரிச்சலும் கோபங்களும் வராதபடி, உங்கள் அபிஷேகம் அவங்கள கர்த்தாவை விட்டு விலகாதபடி தேவன் கர்த்தாவே நீர் அவங்களுக்கு விரோதமாக எழும்புறவங்கள மேலே நீங்கள் யுத்தம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.